Hi everyone, welcome to my channel. இன்றைக்கி வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பிகினர்ஸ்க்கு வந்து ஃபிஷ் கிளீனிங் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். கடையில் எப்படியுமே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. அது வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்ததும் மறுபடியும் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி நைஃப் வச்சு ஜென்டலாக வந்து ஒரு டைம் க்ளீன் பண்ணிக்கோங்க. ஏன்னா சைடெல்லாம் வந்து குட்டி குட்டி செதில் இருக்கும். மெயினாக வந்துட்டு நீங்கள் கடல் மீன் வாங்குறீங்க அப்படின்னா குட்டி குட்டி மீனாகவே வாங்கிக்கோங்க. ஏன்னா கடலில் வந்து மாசுபாடு அதிகமாக இருக்குது அப்படின்றதால அங்கே வந்துட்டு மெர்க்குரி லெவல் வந்து அதிகமாக இருக்கும். அந்த கடலில் வாழ்கிற உயிரினங்களுக்குமே வந்து அது கண்டிப்பாக போகும். சின்ன மீனாக இருந்ததுன்னா அதில் அளவு வந்து கம்மியாக இருக்கும். இதுவே பெரிய மீனுனா இந்த குட்டி மீனை சாப்பிட்டு வளர்கிறதால அதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கடல் மீன் வாங்குறப்ப எதில் மெர்க்குரி லெவல் கம்மியாக இருக்குன்னு பார்த்து வாங்குங்க. ஏன்னா இது வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ், பிரஸ்ட் ஃபீடிங் லேடிஸ், அப்புறம் வந்துட்டு கிட்ஸுக்குலாம் வந்துட்டு ரொம்பவே ஹார்ம்ஃபுல்லானது. இனிமேல் கடல் மீன் வாங்குறீங்கன்னா இதை செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. ஸோ வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.